வித்தியாசம் தான். எல்லாருமே ஒவ்வொருத்தங்களும் வந்து ஒவ்வொரு மாதிரி அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் என்னன்னா குறிப்பாக வந்து ஆணும் பெண்ணும் சுத்தமாக வேற வேற மாதிரி. 2 பேரும் ஒரே மாதிரி அமைப்பே கிடையாது ஆக்சுவலாக. சரிங்களா? அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் அண்ட் உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படிம்பாங்க. அதாவது வந்து ஆண்கள் வந்து செவ்வாய் கிரகத்திலிருந்தும் பெண்கள் வந்து சுக்கிர கிரகத்திலிருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போ நம்ம இருந்து வர்ற இடம் சுத்தமாக வந்து வேற வேற இடம், சுத்தமாக வேற வேற கோள் அப்படிங்கிறப்ப நமக்கிட்ட நம்ம ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில வந்து எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக இதை சொல்றாங்க. நம்ம 2 ஆணும் பெண்ணும் வேறு வேறு கிரகங்கள்லேருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க அப்படின்னா, அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, ஆண் வந்து உடனே வந்து என்ன பண்ணுவாருன்னா, அதுக்கு வந்து தீர்வு காண முயற்சிப்பார். அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பார். ஆனால் ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, அவங்க வந்து உணர்வுபூர்வமான ஒரு சப்போர்ட்டை விரும்புவாங்க. சப்போர்ட் அப்படின்னா ஒரு ஆதரவை தேடுவாங்க. உணர்வுபூர்வமான ஆதரவு. அவங்ககிட்ட வந்து ஒரு அன்பா பேசி அவங்ககிட்ட அன்பா ஆதரவாக பேசுறதுக்கு வந்து அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஒரு பிரச்சனைன்னு வரப்ப ஆண் வந்து அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனால் பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அன்பா ஆதரவாக ஒரு பேச்சு துணையத்தான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் வந்து சுத்தமாக வந்து வேற வேற குணநலங்களை உடையவங்க. அதனால வந்து கணவன் வந்து எப்பயுமே ஒரு டீப் திங்கிங்கில் இருக்காரு வச்சுக்கோங்க. கணவன் வந்து ரொம்ப தீவிர யோசனையில் இருக்கிறாருன்னா, அப்போ வந்து அவர் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ வந்து போய் ஒய்ஃப் வந்து அவரை போய் வந்து தொந்தரப்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் இது மாதிரி வந்து ஏதாவது பிரச்சனையா, நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, தீர்வு கண்டுபிடிக்கிறது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி பேசலாம். அந்த சமயத்தில் வந்துட்டு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அது இது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரிங்களா? இது வந்து மெயினாக வந்து பெண்களுக்கு. அதாவது ஆண்கள் வந்து ஏதாவது ஒரு தீவிர ஆலோசனையில் இருந்தாங்கன்னா அந்த சமயத்தில் போயிட்டு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்ககிட்ட வந்து தொண பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து முடிஞ்சால் அவங்ககிட்ட வந்து ஏதாவது பிரச்சனைங்களா, ஏதாவது என்னால் வந்து ஏதாவது தீர்வு கொடுக்க முடியுமா, உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பேசணும். சரிங்களா? அதே மாதிரி மனைவி வந்து அப்செட்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து கணவன் வந்து அவங்ககிட்ட வந்து அன்பா ஆதரவா அவங்க சொல்கிறத கேட்கணும். கண்டுக்காமல் போகக்கூடாது. மனைவி சொல்கிறத பொறுமையாக அவங்கள வந்து பேச விட்டு அவங்க சொல்கிறத வந்து கவனமாக கேட்கணும். ஏற்கனவே பார்த்த மாதிரி பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா பெண்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, அவங்க வந்து உணர்வுபூர்வமான ஆதரவு எதிர்பார்க்குறாங்க. அதாவது வந்து ஒரு அன்பா ஆதரவாக பேசக்கூடிய ஒரு பேச்சை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால் வந்து அப்போ வந்து கணவன் என்ன பண்ணணும், அவங்க சொல்கிறத வந்து கேட்கணும். இடையில எதுவும் பேசணும்னு அவசியம் கிடையாது. அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டே இருந்தாங்கனாலே அதுக்கு அவங்களே வந்து தீர்வு கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க பெண்கள் வந்து அந்த வாய் விட்டு பேசுகிறப்பயே என்ன ஆயிரும், அவங்களுக்கு மனசு வந்து ரிலாக்ஸ் ஆயிரும். அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. அது மாதிரி நம்ம கேட்காம இருந்தோம் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அவங்க வந்து ரொம்ப மனசுக்குள்ளேயே போட்டு வச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி மன உளைச்சல் ஆகி அப்புறம் வந்து மேலும் மேலும் வந்து அது வந்து பிரச்சனையை அதிகரிக்கும். ஸோ அதனால் வந்து பெண்கள் வந்து அப்செட்டாக இருக்கிறாங்கன்னா உடனே அவங்ககிட்ட காது கொடுத்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத கேட்டு பொறுமையாக கேட்டு எதுவும் இடையில குறுக்கல பேசாமல் எதுவும் சொல்யூஷன் எதுவும் கொடுக்காம அவங்க சொல்கிறத வந்து கடைசி வரைக்கும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து தீர்வு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இல்லாட்டி அவங்க தீர்வு ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம தீர்வு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து ரொம்ப முக்கியம். ஆண்களுடைய குணநலம் பெண்களுடைய குணநலம் எப்படி வந்து வேறுபடுது, அப்போ ஆண்கள் வந்து ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப அவங்களுக்கு எப்படி வந்து மனைவி சப்போர்ட் கொடுக்கணும், பெண்களுக்கு பிரச்சனைன்னு வர்றப்ப எப்படி ஆண்கள் சப்போர்ட் கொடுக்கணுங்கிறது நம்ம வந்து அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? ஸோ மொத்தத்தில் என்னது, நம்ம வந்து மற்றவங்கள வந்து நம்மளை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. மற்றவங்களும் நம்மளை மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. குறிப்பாக ஆண் வந்து பெண்ணையும் பெண் வந்து ஆணையும் நம்மளை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்க்கவே கூடாது. நம்ம வந்து நமக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்களை வந்து மதித்து நம்ம ஒத்துழைச்சி வாழணும். யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்கன்னா அடுத்தவங்க இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க. நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நின்னோம்னா அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து இப்படி இருந்தோம்னா நம்ம வந்து ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க குறை கண்டுக்கிட்டு இருக்காம நிம்மதியாக சந்தோஷமாக இறைவனை நினச்சிக்கிட்டு வாழலாம். அப்புறம் இன்னொரு சின்ன பாயிண்ட்டு, இது வந்து ஆண் பெண்ணுக்கு மட்டும் கிடையாது. ஜாதி, மதம், நாடுகள், மாகாணங்கள், நாடுகள்
இது எல்லாத்துலேயுமே இப்படித்தான். மனிதர்களுக்குள்ளேயே எவ்வளோ வித்தியாசம், ஆண் பெண்ணுக்குள்ளேயே எவ்வளோ வித்தியாசம் அப்படிங்கிறப்ப, அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிகளுக்குள்ள எவ்வளோ வித்தியாசம் இருக்கும், மதங்களுக்குள்ள எவ்வளோ வித்தியாசம் இருக்கும், ஒவ்வொரு மாகாணத்துக்கு இன்னொரு மாகாணத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கும், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து எல்லாமே நம்ம மாதிரி இருக்கணும் அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். அதை வந்து அந்த அந்த வித்தியாசத்தை வந்து நம்ம மதிக்கணும். மதித்து நம்ம வந்து குறை கண்டுபிடிக்காம நம்ம வந்து எல்லாரோடையும் ஒத்துழைச்சி வாழணும். அப்படி வாழ்ந்தோம்னா தான் நம்ம வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். முழுமுதற் கடவுளை நினைக்கலாம். நம்ம வந்து பிறப்பு இறப்புலேருந்து விடுபடலாம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா.